வணக்கம். கோவிட்-19 கொரோனா வைரஸ் இதோட பாதிப்பு, இதோட தாக்குதல் அப்படின்னு வரும்போது ஒரு நிலையிலையும் எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா வைரஸோட வாழ பழகிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய யதார்த்த நிலையாக இருக்குது. வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்னென்னா, இது மிக விரைவில் முழுமையாக தீரக்கூடிய ஒன்று இல்லை. அப்படியே ஆனாலும் இதன் தாக்கம் பாதிப்புலேருந்து மீண்டு வர குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம், ஒரு வருடம் நிச்சயமாக ஆகும். அந்த நேரத்தில் இது இருக்க போது, ஆனால் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் நம்மளுக்கு தேவை, நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிக்கணும், மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அத்தியாவசியத்தை தவிர வெளியில் போகக்கூடாது, இப்படின்னு சில நடைமுறைகளை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் பழக்கமாக்கிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம இப்போ தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுதான் நம்ம கொரோனாவோட வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு வர்த்தகம் முடங்கி போயிருக்கு, தொழில்துறை உற்பத்திகள் பாதிச்சிருக்கு, ஒரு தனி மனிதனுடைய பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும்போது மிக ஒரு பயங்கரமான ஒரு சூழலை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இன்றைக்கி என்ன தேவையாக இருக்குது, ஸ்லோவாக இந்த லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணும்போது நம்ம பணிக்கு போகிற ஒரு சூழல், நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு அவென்யூஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பிஎம் அவர்களுடைய அறிவிப்பு, இந்த 20 லட்சம் கோடி டு பிஸ்னஸ் செக்டார்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு புதிய நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இது சார்ந்த விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம முழுமையாக பேச போகிறோம். அதற்காக நம்மள்கிட்ட ஒரு பொருளாதார வல்லுநர், கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு மேலே உற்பத்தி நிறுவனங்களில் பணியாற்றிருக்காரு. ஒரு பொருளாதார ஆலோசகராக பல நிறுவனங்களுக்கு இருக்காரு. அடிப்படையில் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டும் கூட. இன்னைக்கு ஒரு பட்ஜெட்டிங், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இப்படின்னு வரும்போது பல நிலைகளில் அவருடைய பங்களிப்பு பல நிறுவனங்கள்ல இருக்கு. இன்னைக்கு இன்றைய யதார்த்த சூழல், ஒரு வாழ்வாதாரம், ஒரு பிஸ்னஸ், அது ஒரு புதிய தொடக்கம் அப்படின்லாம் வரும்போது என்னெல்லாம் தேவையா இருக்கு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட நீங்கள் கலந்துக்கிறீன்னு சொன்னதுக்கே முதல்ல என்னோட நன்றிகள். கொரோனா வைரஸ் கோவிட் இதை ஆரம்பித்த நாள்லேருந்தே மக்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு அத்தியாவசிய தேவைகள் இருக்கும், அது சார்ந்த ஆலோசனைகள் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பதிவுகள் கொடுத்துட்ருக்கேன். இப்போ தொழில் அப்படின்னு வரும்போது உற்பத்தி முடக்கம், வியாபாரம் ஒரு அதல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு வரும்போது என்ன தேவையாக இருக்குது, ஒரு நிறுவனத்தோட ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அதில் நிதி ஆதாரம், நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் பல நிறுவனங்களுக்கு நீங்கள் ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கீங்க, சிஎஃப்ஓவா இருக்கீங்க. அப்படின்னும் போது இன்றைய சூழல் இன்னைக்கு பிஸ்னஸ் அப்படின்னா எப்படி இருக்கு, நிறைய பேர் இது போயிடுச்சு, ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு புதிய ஒரு ஓப்பனிங்கை தேடி கொடுத்துருக்கு, வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் தேவை, என்ன மாதிரியான ஒரு சிக்கன நடவடிக்கைகளையும் நம்ம கையாளணும், தொழில்துறையை சேர்ந்தவங்க எதிர்நோக்கி இருக்கிற சவால்கள், பிரச்சனைகள் என்ன, இது எல்லாத்த பற்றியும் எங்களோட இன்னைக்கு நீங்கள் விரிவாக பகிர்ந்துக்கணும் சார். Good morning, viewers. Thank you, Sri Vijaya ma'am, for giving me an opportunity to share my thoughts and opinion about the COVID-19 critical matters. Let me introduce myself. I am G.V. Ramana, Chartered Accountant. 3 decades I have experience in the different corporate field. Right now, I am serving as one of the reputed company in the Chennai as a Chief Financial Officer. The CFO is a familiar word in the corporate culture.
after chartered accounts, we can do two different services. One as a practicing chartered accountant, otherwise you can service for the any corporate being head of the finance. So now I am working as a CFO. I took a career as a service oriented only. I worked in South India, almost all major companies, manufacturing, trading, imports, exports, real estate, infrastructure, etc. I handled the different kind of projects, execution and listing of the stock market, etc. I attended different kind of seminars in worldwide in industry and commerce. So I can express my views about the COVID-19 pandemic issues. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா லாக்டவுன் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது, இல்லை சில ரிலாக்ஸேஷன்ஸோட சில கட்டுப்பாடுகளோடு நம்ம இதை தளர்த்திருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை ஒரு CFOவா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? How do you feel? But relaxation is not a clear word, but we have utilized the effective manner this relaxation period, knowledge updation, participating webinars and Zoom meetings across the globe, which are conducted by the Institute of Chartered Accountants of India and trade agency, trade organizations, Federation of Indian Chamber of Commerce, FICCI, CII, and the big four firms in Deloitte, PwC, KPMG, ANY, and credit rating agencies and different kind of organizations. But yes, you are right. Some relaxation there during the office hours. So meetings and discussions with customers, employees, and vendors and all differently. Here little bit some relax and have a time. Yes, it's absolutely right. But this relaxation is effectively indirectly helped to gain the knowledge in different kind of in practical scenario, participating the various meetings and whatnot. It will be helpful to my company to discharge my duties and effective planning, budgeting and future course of business. ஒரு தொழில்துறை வல்லுநராக பொதுவாக எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இன்றைய நிலை அந்த தொழில்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? Yes, the present situation of the business after COVID கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டி தான் இருக்கும். அதெல்லாம் இட் இஸ் நாட் எ நார்மல் சுச்சுவேஷன். இந்த கோவிட் வந்து இதுவரை வரல. ஈவன் லாஸ்ட் 2 வேர்ல்டு வார்ஸ் ஆல்சோ வி ஃபேஸ்டு. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்போ குவைட் டிஃப்ரெண்ட்டு. இப்போ அரௌண்ட் 220 கண்ட்ரீஸ்லேருந்து இந்த மாதிரி எக்கானமி வந்து கம்ப்ளீட்லி லாக்டவுன் அண்ட் human life movement itself a lockdown. So this is a different kind of situation. We cannot compare with the present situation. Previous world wars or any disasters happened as a different kind of pandemics. அந்த பேண்டமிக் வேறு, இந்த பேண்டமிக் வேறு. இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன். இந்த மாதிரி எப்பவுமே வரல. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம எப்பவுமே will take a opportunity in the business management plan. And the first step me SWOT analysis இருக்கு. Strength, opportunities, weakness and threats. ஒரு த்ரெட்ல இருந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் யூஸ் மேன் பவர், தட் இஸ் ஏ யூத். ஆல்மோஸ்ட் இஃப் யூ சி தி இந்தியன் பாப்புலேஷன் 130 crores அரௌண்ட் 70% யூத் இருக்கு. இந்த பெனிஃபிட் வந்து எந்த கண்ட்ரிக்கே கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் ஹேவிங் வெரி ஹை ஸ்கில்டு மேன் பவர் இருக்கு, எஸ்பெஷலி இன்ஜினியரிங் அண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இஸ் ஹையஸ்ட் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் அண்ட் earn more money in health sector. And a lot of sanitization items and bulk drugs manufactured and exported around 220 countries. They made a lot of profit. And insurance also. So these 3 industries only use benefits and 100% utilization capacity happened. Whereas the very disaster sectors in the airlines, hotels and tourism sectors badly affected. இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதெல்லாம் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட்டை கூட கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் பீப்புள்ஸ் மென்டாலிட்டி ஆல்சோ சேஞ்ச். It will take another 2 years to revive that hotel or infrastructure,
which one tourism and all, nobody will go. So அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெஃபினெட்லி கொலாப்ஸ் தான் இது. பட் அதர் செக்டர்ஸ் வந்து ஆன்லைன், ஐடி, telecommunication is a booming sector another 2 years and now also. So now we are doing this, whatever the meetings and webinars, everything is online only. These are respect to the industry wise, India wise. If you take in the global wise, in the oil sector also severe impact on the financial. In the first time in the world's history, oil futures normally will control oil manufacturing in the Gulf countries, but controlled by Americans. This American market, New York Stock Exchange, that oils are listing and people will buy like a normal stock market madri. In the May month, in the first time, almost 1000 years, is never traded below the market price or production price. But this time is different and surprisingly, shockingly minus value. Even the producers will pay the money to buyer if purchase the oils. Because of high production, there is no storage capacity. So that is a different and a very unique situation happened. And now also 50% of oil production rate is reduced. Now that almost 40% is only trading in the international market. This is a severe impact in Middle East companies. So this is a situation. And according to industry, we have to take the care. So this is a present situation of the COVID crisis. பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புறது இப்போதைக்கு இமீடியட் ஃபியூச்சரில் சாத்தியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக நம்ம எப்போ ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு திரும்பி வருவோம்னு நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி கொஸ்டின் தான். When it will come back the normal situation, and it is not predetermined and can be forecasted at this juncture. என்னன்னா இந்த சிச்சுவேஷன் இன்னும் லாக்டவுனே முடியல இதெல்லாம். ஸோ ஒன்ஸ் இஸ் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து அப்புறம் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து ஜஸ்ட் லைக் தட் வி கேனாட் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆர் கன்சம்ஷன் கெப்பாசிட்டி ஆர் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அண்ட் ஆல் இதெல்லாம் என்ன. ஸோ கிராஜுவலாக ஃபர்ஸ்ட் 20%, 30%, 40% லைக் தட் ஒன்லி. அதனால வந்து தட் இண்டஸ்ட்ரி வைஸ் ஒன்லி நம்ம அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை செயின் இருக்குது, அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு இன்கம்க்கு வர முடியும். இதெல்லாம் என்ன இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் கவர்மெண்ட் வந்து இப்போ பாலிசி வந்து அனௌன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அந்த ரியல் பெனிஃபிஷரிக்கு வந்து அந்த ரீச் ஆகணும், அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அந்த டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து இப்போ கரெக்ட் பீரியட், அது 6 months ஆர் 1 year ஆர் 2 years ஆர் 3 years. ஸோ லைக் தட். ஸோ இட்ஸ் நாட் டேரக்ட் ஆன்சர் சொல்ல முடியாது. இப்போ நம்ம எக்கானமி வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வருது, டெஃபினட்டாக வரும், கண்டிப்பாக வரும். எஸ்பெஷலி இந்தியாவுக்கு வரும், தெர் இஸ் நோ டவுட் இட்டா. இந்தியா கண்டிப்பாக வரும். இந்த கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் லைக் தட். இந்த 20 lakhs போஸ்ட் பேக்கேஜ் வந்து தெர் இஸ் 20 trillion. டெஃபினெட்லி இட்ஸ் எ குட் பேக்கேஜ். Maybe that we should not discuss in the political issues and all, and certain opposition parties may criticize, that is their version. But being a professional in the situation, yes, we have to welcome it. We have to welcome the package. But implementation, it will take time, yes. But sector-wise, they are announced, it will take some time. So that's a time only that already they are calling different kind of opinions and experts' knowledge to implementation of the policy. Each policy has to take care. So the time factor depends on the lifting, complete lockdown lifting only we can predict the time. But certain industries, it will take minimum 3 years. That is, I told you earlier that previous question you asked me, the present situation means there is a hotel industry or hotels and tourism. These industries, it will take travels and all. So already international health organizations, WHO and all, issuing the notification for citizens. Next 2 years you should not travel, you should not have outside food and all. So certainly there's a big impact for that. After comes normally India-wise, global-wise only, that people psychology will change, their attitude will change to have the outside food, travel, destination, staying in hotels and all. For those industries, for hotels and restaurants and airlines or tourism, it will take 2 to 3 years. But other consumptions and the retail sectors, within 6 months to 1 year, we can come back. If we take a real estate, those industries will take another 1 year to 2 years.
For present psychological things, how to plan the big finance and long-term finance, it will take time. But already immediately shifting to gold. Gold is evergreen, especially South India. Definitely that shifting factor will change. Those industries will take another 1 year to 2 years. For present psychological things, how to plan the big finance and long-term finance, it will take time. But already immediately shifting to gold. Gold is evergreen, especially South India. Definitely that shifting factor will change. That gold manufacturing and gold and jewelry industries will shine up. இப்போ பிஎம் அவர்களுடைய அறிவிப்பு 2 லட்சம் கோடி டு பிஸ்னஸ் செக்டார்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. இதை இந்த அளவுக்கு இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறத பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கை, ஒரு நாளும் ஒரு துறை சார்ந்தது, வேளாண் துறையை சார்ந்துன்னு சொல்லியிருக்காங்க. எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஃபண்ட், இந்த அனௌன்ஸ்மெண்ட் பிஸ்னஸ் செக்டருக்கு எவ்வளோ தூரம் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்லுவீங்க? Yes, it is a very more relevant question and a good question to know everybody. Not even in India, in the worldwide, எல்லாரும் எதிர்பார்க்குறாரு. என்ன 20 lakhs crores package, this is 20 trillions in the foreign currency language. எல்லா அமெரிக்கன்ஸ் ஆர் யூரோப்பியன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லா கான்டினென்ட்டை சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 20 lakh crore பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 20 lakhs crores பேக்கேஜ் வந்து இந்த ஓவர் நைட் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியா, ஒரு செக்டரா, ஒரு ஸ்டேட்டாக கிடையாது. இட்ஸ் ஓவரால் இந்தியா பேக்கேஜ். திஸ் 20 lakhs டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செக்டார்ஸ், இண்டஸ்ட்ரி, ஃப்ரம் காமன் மேன், நார்மல் தட் லேபர் டு டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அண்ட் இட்ஸ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டர்ஸ். ஸோ அதுக்கு டிசைன் பண்ணியிருக்காரு. அதுதான் ஆத்ம நிர்பார் பாரத். தட் இஸ் எ செல்ஃப் சஸ்டைன்டு. தட் இன் இந்தியா சான்ஸ்கிரிட் ஆர் ஹிந்தி ஆத்ம நிர்பார் பாரத்னு சொல்லிட்டு. பட் இது செல்ஃப் மேக் இன் இந்தியா அண்ட் ஸ்வதேசி மூமெண்ட் இன் ஜூரிங் தி இண்டிபெண்டன்ட் டைமில் கூட நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் என்னென்னா அது. ஸோ இந்த 20 lakhs crore பேக்கேஜ் வந்து every day that Finance Minister Nirmala Sitharaman is announcing, that day Prime Minister is giving this total 20 lakhs is a lump sum package. That package, what is the components, யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அதனால் என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் எவ்ரிடே அரௌண்ட் half an hour வந்து அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இஸ் கிவிங் தி டீட்டெயில்ஸ் அபவுட் தி 20 lakhs crores பேக்கேஜ். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போதும் இது ரெண்டும் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் இது டிவிஷன் பண்ணிவிட்டு ஒன்லி ஒரே கேட்டகரி தான் என்ன பண்ணிட்டா, ஒரு கேட்டகரியில் இருக்கிறது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சேஞ்ச் பண்ணி டெஃபினேஷன் அண்ட் க்ரைட்டீரியா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் மீன்ஸ் டோட்டல் சேல்ஸ் ஆஃப் தட் இயர். அந்த வருஷத்துக்கு என்ன நம்ம சேல் பண்ண போகிறோமோ, அந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமோ, ரெண்டு சேர்த்து தான் இந்த க்ரைட்டீரியா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பட் ஹியூஜ் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது நல்லது தான். பட் அது வந்து ஆக்டில் வரதுக்கு டைம் ஆகும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி கன்ஃபியூஷன், இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு இப்போ புது இண்டஸ்ட்ரிக்கு தான் இதெல்லாம் அப்ளை ஆகும். இது இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மேனுஃபேக்சரோ சர்வீஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி தான் இதெல்லாம் வரும். பட் இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எப்படி வரும் அந்த டெஃபினேஷனும், ஆல்ரெடி இஷ்யூ பண்ண லைசன்சஸ்க்கு எப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபியூஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ மைக்ரோ என்ன பண்ணியிருக்காரு, 25 lakhs இருக்கிறது வந்து 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. குட் தான். 10 lakhs இருக்கிறது 5 crores பண்ணியிருக்காரு டர்ன் ஓவர். அதெல்லாம் என்னென்ன அதே மாதிரி 5 crores இருக்கு 10 crores வந்து ஸ்மால் ஸ்கேல் பண்ணியிருக்காரு. அதே மீடியம் செக்டருக்கு என்ன பண்ணியிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 crores and 5 crores இருக்கிறது வந்து 20 to 100 crores பண்ணியிருக்காரு. The 20 crores investment to 100 crores turnover. This is a very welcome issue தான். பட் வந்து அந்த டெஃபினேஷன் சேஞ்ச் பண்ணும்போது அது ஆக்டில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ரியாலிட்டி இந்த ரியலாக வி கேன் யூஸ் இட். அது பட் இது வந்து ஓன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர். அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் டெஃபினிஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டேரியா சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொரு மேஜர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, குளோபல் டெண்டர்ஸ். ஸோ அப் டு 200 crores வந்து குளோபல் டெண்டர் பண்ணியிருக்காரு அதில். ஸோ ப்ரீவியஸ்லி the turnover criteria is there. Now government of India that dissolvents பண்ணியிருக்காரு அதில் criteria. So now that global tenders also irrespective of that even 100 crores இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ப்ரீவியஸ்லி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எம்எஸ்எம்இக்கு கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் தட் மேஜர்
பேமெண்ட் சப்போர்ட். இஃப் யூ ஆர் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த MSME, நீங்கள் யாருக்காவது சப்ளை பண்ணியிருக்கீங்களா ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் கார்பரேட் கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து 45 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஸோ 45 டேஸ்க்குள்ளே கொடுக்கலன்னா தே ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் இன் த பேலன்ஸ் ஷீட்டை. நான் இந்த மாதிரி ஓவர்டியூ வச்சு MSMEக்கு நான் கொடுக்க முடியல. ஸோ அப்போ தே கேன் கோ டு எனி கோர்ட் ஆர் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளைண்ட்ஸ் ஏஜென்சிஸ். தே வில் கிவ் தி டாப் ப்ரையாரிட்டி செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது. Apart from that, the investment and so MSME save பண்றதுக்காக அந்த இண்டஸ்ட்ரி மேஜர் ஹார்ட்கோர் இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால சபார்டினேட் டெட் அந்த ஒரு 20,000 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து கொலேட்டரல் செக்யூரிட்டி இல்லையுமே செலக்டிவ்லி பேஸ்ட் இந்த மெரிட் வந்து இந்த MSME செக்டருக்கு வந்து இந்த 20 lakhs crore பேக்கேஜ்லேருந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி another 50,000 crores வந்து ஈக்விட்டி இன்ஃபியூஷன் வந்து த்ரூ MSME செக்டருக்கு கொடுத்துருக்கு. அது எப்படி மதர் ஃபண்ட் அண்ட் டாக்டர் ஃபண்ட் சொல்லுவார். இந்த 50 crores வந்து இந்த ஒரு வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி கவர்மெண்ட் வந்து அந்த ஃபண்ட் கிரியேட் பண்ணிட்டு அது மூலமாக அந்த எலிஜிபிள் செக்டார்ஸ்க்கு இருக்க அந்த MSME செக்டார்ஸ்க்கு வந்து அவர்கிட்ட பணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணமே கிடையாது என்கிட்ட. ஸோ எனக்கு நீங்கள் ஈக்விட்டி கூட கொடுக்கணும், லோனு கொடுக்கணும், ஈக்விட்டி கொடுக்கணும். நான் தான் ஈக்விட்டி கூட கொடுப்பார். ஈக்விட்டி மீன்ஸ் ஷேர் ஹோல்டர், பங்குதாரர். அவருக்கு வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவார். அது அந்த மினிமம் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது தனியாக ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு 50,000 crores. இந்த மீடியம் அண்ட் ஸ்மால் செக்டர் இந்த மைக்ரோ செக்டர்ஸ்க்கு வந்து அந்த 50,000 crores சர்டன் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது பேஸ் பண்ணி இந்த ஈக்விட்டி கூட இஷ்யூ என்ன பண்ணுவார். அதெல்லாம் என்னென்ன அது அப்புறம் வந்து அப் டு 200 crores வரைக்கும் வந்து இன்னும் குளோபல் டெண்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு வந்து என்டையர் இந்த வேர்ல்டு வைடு வந்து என்டையர் செக்டர் இஸ் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா. So unless you participate in international market for quality wise, price wise, this MSME segment will not grow. So that's why Government of India given that opportunity to participate the global tenders only. Earlier only big corporates only global tenders participate பண்றதுக்கு அவள infrastructure and money are supported. இப்போ MSME that is a welcome development and a great development. அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் MSME. So இந்த மூணு டெவலப்மெண்ட் apart from that இந்த 20 lakhs crore package வந்து இது பண்ணிருக்காரு. EPF அந்த 3 months கொடுத்துருக்காரு NBFCs. அது பேங்க் இல்லைன்னு நான் பப்ளிக் பேங்க் இல்லைன்னு. ஸோ அதுக்கு ஒரு 30,000 crores ஈக்விட்டி வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்காரு. அது கேரண்டி ஸ்கீம் வந்து அப்புறம் வந்து இந்த டிஸ்காம்ஸ்ன்னு சொல்லுவார். அதெல்லாம் பவர் சப்ளை கம்பெனிஸ் அதுக்கு ஒரு 90,000 crores வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த பவர் பில்ஸை வரல, கன்சம்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ரெரான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு 6 months வந்து ஃபோர்ஸ் மேஜர் கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துரு. பை ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் டிலே ஆனால் கூட நீங்கள் வந்து காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை அப்படி சொல்லிட்டு. அது வந்து ஆஃப்டர் 25th நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேட் கொடுத்துருக்கீங்க 25th மார்ச்சுக்கு அப்புறம் அந்த டேட்லேருந்து உங்களுக்கு another 6 months ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் என்ன அது அப்புறம் வந்து TDS வந்து TCS நம்ம வந்து யாருக்காவது பேமெண்ட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து TDS கட்டணும். அதில் வந்து 25% வந்து ப்ரெசென்ட் ரேட்ஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. அது நீங்கள் அது கட்ட தேவையில்லை இமீடியட்டாக. ஸோ அது எடிஷனல் பெனிஃபிட். அதெல்லாம் என்னென்ன அது ஒரு 50,000 crores போக போகிறது. அதெல்லாம் என்னென்ன அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டுக்குள்ள நீங்கள் ஃபைல் பண்ணணும் ரிட்டர்ன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு. அது வந்து உங்களுக்கு அக்டோபர் அண்ட் நவம்பருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் another டெவலப்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க, மக்களோட வாழ்வாதாரமே போச்சு, எல்லா பிஸ்னஸும் ஒரு ஜீரோ கடை நிலைக்கு போயிடுச்சு, இட் இஸ் கொலாப்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு புதிய ஒரு தொடக்கம், நிறைய தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கும் ஒரு புதிய தட் இஸ் அவென்யூஸ் இப்போ ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஒரு வந்து பிஸ்னஸ் வளர்ச்சியை அடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? Yes, this is a very hot topic and everybody discussing, any group of people, 2-3 people discussing also same question da amma in the industry, in the economy திருப்பி ரிவைவ் ஆகுமா இந்த கோவிட் பேண்டமிக்ல இருந்து. some people are panic and having a problem and a negative mind, and certain people and who knows about the economy and the Indian strength, those people are very positive. Yes, whatever this threat will convert it into opportunity and we can shine and we can prove that we will be one of the leader in the world. So அந்த மாதிரி இருக்கு இந்த டாபிக் வந்து வைஸ் வர்ஸா இருக்கு. பட் மெஜர் இந்தியன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க definitely will achieve and we can take this opportunity.
எப்பவுமே எவ்ரிவேர் எனி டாபிக் இஃப் யூ டேக் எனி ரிலிஜன் ஆர் எக்கானமி ஃபார் டாபிக் வந்து ஆப்டிமிஸ்ட் இருக்காரோ பெசிமிஸ்ட் இருப்பார் அதெல்லாம். பட் வி கேன் டிஸ்கஸ் போத் ஆங்கிள்ஸ், ஆப்டிமிஸ்ட் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ 100% மெஜாரிட்டி நோபடி வில் சப்போர்ட் ஃபார் எனி டாபிக் ஃபார் எனி இஷ்யூ இதெல்லாம். லெட்டஸ் பேக் இந்தியா பற்றி நம்ம பேசலாம். இந்தியா பற்றி தமிழ்நாடு இந்த பேண்டமிக் வந்து எப்படி நமக்கு யூஸ்ஃபுல் இருக்குமானா, ஸோ ஓன்லி சர்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் இது வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். சர்டன் கண்ட்ரிஸ் இப்போ ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா டெஃபினெட்லி சைனா ப்ராடக்ட் இனிமேல் யாரும் வாங்க மாட்டார். அதெல்லாம் என்னென்னா சைனா வந்து ஐசோலேட்டட் ஆகிடும். அதில் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பேன் பண்ணுவார் சைனா ப்ராடக்ட். அப்புறம் வந்து அமெரிக்கா சோஃபார் தேர் டாக்கிங் அண்ட் தேர் திங்கிங் ஏ பிக் பிரதர் அண்ட் சூப்பர் பவர் கண்ட்ரி. ஸோ இப்போ பார்த்தா வெஸ்டர்ன் யூரோப் டெவலப்டு கண்ட்ரிஸ் utterly failure to managing this crisis. Whereas 130 crores population in India, we are maintaining because of our Sanatana Dharma, our Indian culture, our Hindu culture is saved us to control this type of pandemic or COVID. So this is already we proved. We are going back to almost whatever that forefathers or rishis are explained in culture of the human being culture, எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி prevent பண்ணணும். இந்த டிசீசஸ் எல்லாம் இப்போ கிடையாது, எப்போவுமே தெரியும் நம்ம forefathers. That's why they designed the system of the food culture அந்த மாதிரி. அதனால we are already saved. But let us come to economy. எப்படி நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு எப்படி அவளை சூப்பர் பவர் கண்ட்ரி ஆக போகிறதோ 2050 நம்ம வந்து லீடிங் பண்ணுறோம்னா, நம்ம இருக்கிற ரிசோர்ஸஸ் மேன் பவர், எஸ்பெஷலி மேன் பவர், நமக்கு யூத் மேன் பவர் இருக்கு அதில் த்ரூ அவுட் கண்ட்ரி அண்ட் ஸ்கில்டு மேன் பவர். நமக்கு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸோ ஐஐடிஸ் வந்து வேர்ல்டு வைட் எங்கேயுமே கிடையாது. இப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜெர்மனி என்ன கார்ஸு, வெப்பன்ஸ்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டுனா டூரிசம், இந்த மாதிரி இருக்குது. இந்தியாவுக்கு என்ன ஃபேமஸ்ன்னா ப்ரெசென்ட்டு வந்து ஒன்லி சாஃப்ட்வேர் அண்ட் ஐஐடி. ஐஐடி டெக்னாலஜி வந்து இந்தியன்ஸ் தான். If you see all world class people, world class companies ruled by Indians only. Sundar Pichai, Satya Nadella, so many people are. This is all proved from South India. So in the context of this manpower and intelligence, India super power ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஜஸ்ட் லைக் தட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் பண்ணணும். கவர்மெண்ட் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இது பண்ணணும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணணும். அப்படிதான் இருக்கு. பட் சைனா வந்து சைனா பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து சைனா. அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நடக்குது. இந்தியாவுக்கு வரப்போகிறது. இந்தியாவுக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் வராது. அன்லஸ் யூ ஷோ தி அந்த ஃபீல், அந்த இன்டர்நேஷனல் ஃபீல் நீ கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி இட் வில் டேக் சம் டைம். அதில் நமக்கு காம்படிட்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நம்ம நைபரிங் கண்ட்ரி பங்களாதேஷ் இருக்கு, ஸ்மால் கண்ட்ரி பங்களாதேஷ். They are showing very huge development and exports in international community. Indonesia, that also for our competitor. Greece, Taiwan, and Korea, Philippines. So Asian countries நமக்கு காம்படிஷன் நிறைய இருக்காரு. சைனா வந்து ஷிஃப்ட் பண்ண மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஸோ வி கேனாட் டேக் இட் கிராண்டட். இந்தியாவுக்கு வரப்போகிறதானே இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பீயிங் மேன் பவர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அதர் திங்ஸ். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சிங்கிள் விண்டோ சிஸ்டமோ டேக்ஸ் பாலிசி ப்ரோஆக்டிவ் பேசிஸில் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்து கவர்மெண்ட் பண்ணால் டெஃபினெட்லி வில் அச்சீவ், வில் ஷோ தி சூப்பர் பவர் கண்ட்ரி. இல்லை இந்த ரீசெண்ட் பாஸ்ட் வந்து டேக்ஸ் ஆங்கிள் வந்து வோடாஃபோன் கேஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பாலிசிஸ் வந்து நம்ம அந்த டேக்ஸ் பாலிசி வந்து கிளியர் கட்டாக இருக்கணும். இது இந்த everything is now under the control of the government only. Now government also taking steps. Now Modi's Prime Minister and finance team is taking steps to attract the international investment. So definitely India aspect வந்து இந்த COVID வந்து very great opportunity that we will prove superpower country, super manufacturing hub. Already we proved self-sustained for supplying the manufacturing drug. இதே வந்து இமேஜினேஷன் ஒன்றும் கிடையாது, ரியல் ஃபேக்டர் தான் நமக்கு இருக்கிறதெல்லாம். என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், நாலேஜ், மேன் பவர் அண்ட் கெப்பாசிட்டி டு எக்ஸ்போர்ட் அண்ட் ரீச் தி செயின் சப்ளை சிஸ்டம் அண்ட் ஆல். only that government only has to whatever that implement package, whatever they announced that systems and benefits அது in real terms வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணால் definitely we can achieve. It is not a dream, it is not a day dream. Definitely we can achieve. India already predicted a long back. It is now the time has come. We can take this opportunity. This is the whatever this crisis, we'll take it the great opportunity.
ஃபார் திஸ் கோவிட் கிரைசிஸ். இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் தான் இருக்கும், அதர் கண்ட்ரிஸ்க்கு வந்து கஷ்டம் தான். பட் இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் எம்எஸ்சி செக்டர் எக்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து டெஃபினெட்லி பெனிஃபிட். அதர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த நெகட்டிவாக பேசுறதுக்கு ரீசன் வந்து ஏர்லைன்ஸு, ட்ராவல், ஹோட்டல் அண்ட் இப்போ வந்து வி மார்ச் டுவர்ட்ஸ் தற்சார்புடைய ஒரு நாடாக நம்ம மாறணும், அதற்கான அடியெடுத்து வச்சு நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிருக்குன்னு சொல்கிறத பார்க்குறோம். பிஎம் அவர்களுடைய மேக் இன் இண்டியா பாலிசி அதை வந்து செயல்படுத்துறதுக்கூடிய ஒரு சூழல், ஒரு ஃபோர்ஸ் டு கண்டிஷன் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு நிலை இனி ஒரு பிஸ்னஸ்மேனுக்கும் சரி, ஒரு புதிய ஆண்டர்பிரினருக்கும் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லிட்டு இந்த பிரைம் மினிஸ்டர் விஜன் டாக்குமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். இந்த 20 lakhs பேக்கேஜ்ல இருந்து ஆத்மநிர்பார் ஸ்கீம்ல இருந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து இது செல்ஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் இதெல்லாமே இப்போ கிடையாது. இது இருந்தால் நியூ ஒன்றும் கிடையாது. இது நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ட் டைமில் தான் யூஸ் இந்தியா ப்ராடக்ட் அண்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேன் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ், கிளாத் ஆர் ஃபுட், எவ்ரி திங். இப்போ அதுக்கப்புறம் வந்து மோடி கவர்மெண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த செப்டம்பர் 2014 மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு பைலட் ப்ராஜெக்ட். அதெல்லாம் என்னென்னு ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அதில் கவர்டு எவ்ரி திங். அதுக்கு நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸும் ப்ரெசென்ட் யூத் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சீட் கேபிட்டல்லேருந்து அப் டு எக்ஸ்போர்ட், அப் டு யூட்டிலைசேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ அதுதான் மோரல்லெஸ் நேம் சேஞ்ச். அதில் மேக் இன் இந்தியா தான் இது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மூமெண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட் மெயின் கவர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த கோவிட் கிரைசிஸ்லேருந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் தான் டொனேஷன் பண்ணியிருக்காரு. அதில் அண்டர் CSR, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது எப்போலேருந்தே இருக்குது. அதெல்லாம் என்னென்னா CSRன்னு சொல்லிட்டு எனி கம்பெனி அந்த 500 crores நெட்ஒர்க், 1000 crores turnover, 5 crores ப்ராஃபிட் இருந்தால் நீங்கள் அதில் சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டுவர்ட்ஸ் மெடிக்கல், எஜுகேஷன், சானிட்டரி, உமன் எம்பவர்மெண்ட், சைல்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கணும். அது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு இந்த கோவிட் பர்பஸ்க்காக வந்து அது கூட கவர் பண்ணியிருக்கு. யாராவது டொனேஷன்ஸ் பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபண்டுக்கு யாராவது வந்து கார்பரேட்ஸ் வந்து டொனேட் பண்ணால் அது CSR வந்து கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம்லேருந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம், கம்ப்ளை பண்ணலாம், தனியாக கொடுக்க தேவையில்லை சொல்லும் போது ஹியூஸ் இஸ் பிளென்டி ஃப்ளட்டட். த ஃபண்ட்ஸ் கம் ஃப்ரம் தி கார்பரேட் செக்டர், இந்தியன் கார்பரேட் செக்டர், டாடா, ரிலையன்ஸ், Kotak Mahindra, TVS Group, if you South Indian taken, GMR, GVK, many companies, name it, Bajaj. So அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ இந்தியன் கம்பெனிஸ் தான் நம்ம வந்து கிரைசிஸ் வரும்போது ஒரு இந்தியா சுச்சுவேஷன் வரும்போது தான் டிஸ்பைட் தி ப்ராஃபிட் தேர் கிவிங். பட் ஃபாரின் கம்பெனிஸ் ஆக்குபைடு பை இந்தியன் ஆப்ரேஷன்ஸ். Any goods you take it, foreign goods, I don't want to name it, but no company has contributed single rupee towards COVID crisis. இதுக்கு மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்கே. ஸோ அதனால இது நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன், ஜாப் ஸ்கில்ஸோ, க்ரோத்தோ, ஜிடிபி ரேட்டோ, இன்கம் ஏர்னிங்ஸு எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதெல்லாம் என்னென்னோ இது நோ டவுட் அட்டா. இப்போ வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் வந்து இஃப் யூ டேக் எனி ட்விட்டர் ஆர் வாட்ஸ்அப் குரூப் ஆர் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் டெக்னாலஜி ஐட்டம்ஸ் யார் யார் ஓனர்ஸ், அதுக்கு இந்தியா ஓனர்ஸா ஃபாரினர்ஸா, எந்த ப்ராடக்ட், சோப்பு, ஆயில், ஈட்டபிள்ஸ், ஐஸ்கிரீம், வாட் ஆர் மேபி ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், எவ்ரி திங் இஸ் டிவைடட் கம்பெனி வைஸ். ஈவன் தோ தட் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருந்தால் கூட இனிமேல் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதோ. அந்த யூஸ் பண்ணால் அதோட இன்கமோ அந்த ப்ராஃபிட்டோ அந்த ஃபாரினுக்கு தான் போயிடும், நமக்கு கிடைக்காது. நமக்கு ப்ராப்ளம் வரும்போது கொடுக்க மாட்டார். ஸோ நம்ம இந்தியா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம அந்த இந்தியன் கம்பெனி க்ரோ ஆகிடும். அந்த இந்தியா க்ரோ ப்ராடக்ட்டுக்கு அந்த ப்ரொமோட்டருக்கு வந்து அந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து திருப்பி நமக்கே கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கான்செப்ட் வந்து இந்தியன் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாச்சு. ஸோ அதனால இந்த மூவ்மெண்ட், செல்ஃப் ரிலையன்ட் மூவ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக ஹிட் ஆகும். இனிமேல் அந்த மாதிரி யூஸ் அப்போ வந்து கன்சம்ஷன், இந்தியா ப்ராடக்ட் கன்சம்ஷன் மோர் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் இந்த சைக்கிள், இதை ரீசைக்கிள் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால மோர் எம்ப்ளாய்மெண்ட்டும், மோர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும், இன்கம் குரூப் பண்ணுறதுக்கும், செல்ஃப் ரிலையன்ட் இருக்கும். எந்த ப்ராப்ளம் வந்து கூட இந்தியா ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, மேனுஃபேக்சரிங் பேசிங் இருக்கும்போது we can face any situation. We can prove
we are in the manufacturing hub and leaders in worldwide. We need not depend on anybody. So definitely in the program super hit ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போது இந்த லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் அப்படின்னு வரும்போது இப்போது பணியாளர்கள் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மறுபடியும் நம்ம கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கே உண்டான ஒரு அச்சம் த்ரெட் இருக்குது. இந்த சூழல் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், போகாமல் இருக்க முடியாது, போகிறதுலேயும் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வாட் ஆர் த கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோடு பை எனி ஆர்கனைசேஷன்? ஓகே, இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல், எல்லாருக்குமே வாழ்வாதாரம், ஒரு தொழிலாக இருந்தாலும் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, காமன் மேனாக இருந்தாலும் சரி, வாழ்வாதாரம் பொருளீட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ தூரம் இதில் தெளிவு இருக்குது? இன்னும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஃப்ரம் கவர்மெண்ட் சைட்? இந்த கொஸ்டின் கூட மோர் ரெலிவெண்ட், மோர் இன்ஃபர்மேட்டிவ் ஆல்சோ. என்ன இட்ஸ் ரிலேட்டிங் டு பப்ளிக் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கு. ஐயோ இப்போ இந்த கோவிட்னால இந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்த போயிடுமா, ஜாப் வந்து கிடைக்காதா, திருப்பி இருக்குமா இருக்காதா, சேலரி கொடுப்பாரா இல்லைன்னா அந்த ஃபியர் இருக்குது எல்லாத்துக்கும். பட் வந்து பிகாஸ் ஆஃப் தட் இந்த சோஷியல் மீடியா மெசேஜஸ்னால, இந்த டிவி நியூஸ், அந்த பேப்பர்னால. பட் நீங்கள் கிளியர் அனாலிசிஸ் பார்த்தா எல்லா கம்பெனிஸ்க்கும் இன்னும் கிடையாது. ஓன்லி அந்த ஏர்லைன்ஸு, டூரிசம் அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் மார்ச் அண்ட் ஏப்ரல்லேருந்து 90% கம்பெனிஸ் வந்து எல்லாருக்கும் ஃபுல் சேலரியாக கொடுத்துருக்காரு. ஓன்லி ஃபியூ கம்பெனிஸ் தான் பெர்சன்டேஜ் பேசிஸில் கொடுத்துருக்காரு, 50, 60, 70% பேசிஸில் கொடுத்துருக்காரு சேலரி. இனிமேல் தான் பார்க்கணும் இந்த மே அண்ட் ஜூன். பட் இந்த மாதிரி பெரிய கோவிட், பெரிய டிசாஸ்டர் வரும்போது, இஷ்யூ வரும்போது கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். அதனால பெரிய பேனிக் கிடையாது. இஃப் யூ சே ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாருக்கும் வந்து ஃபுல் சம்பளம் கொடுத்துருக்காரு மார்ச் ஏப்ரல், அண்ட் ஏப்ரல் அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் என்னன்னா இன்னைக்கு நீங்கள் பேப்பர் பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த 25% இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு சேலரிஸில் எல்லாருக்கும். அதான் ஸோ பட் டிசிஎஸ், விப்ரோ அண்ட் ஆல் தேர் கிவிங் மேக்ஸிமம் பெனிஃபிட் டு எம்ப்ளாயிஸ், இன்க்ரிமெண்ட் அண்ட் 5%. ஒன்லி ஒர்க் கல்ச்சர் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்னன்னா ஸோ கிராஜுவலி தே வில் ஷிஃப்ட் தட் 75% ஆஃப் மேன் பவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ ஃபார் த டூயிங் பை மேனுஃபேக்சரிங் ஐடி கம்பெனிஸ். அது வந்து மேனுஃபேக்சரிங் நிறைய செக்டர்ஸ்க்கு வரும். ஸோ அதனால கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் இருக்கும். அந்த காஸ்ட் கட்டிங்னால உங்களுக்கு நெட் இம்பேக்ட் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து ட்ராவலிங் இருக்கும், அதில் பெட்ரோலோ, கார், அதில் அலவன்ஸ், மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது டு த டெஸ்ட் யூ கேன் பேர், தேர் இஸ் நோ இம்பேக்ட் அட் ஆல். பெரிய இம்பேக்ட் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் என்னென்ன ஸோ ஓன்லி இந்த 3 இண்டஸ்ட்ரி தான், ஹோட்டல், ஏர்லைன்ஸ் அண்ட் டூரிசம் செக்டர் தான் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். பட் அதர் கம்பெனிஸ் வந்து அவ்வளோ பயப்பட தேவையில்லை. இந்தியா ஆஸ் ஃபர் இந்தியா இஸ் கன்சர்ன், எஸ் இது எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் வந்து குளோபலில் இருக்குது. அமெரிக்காவில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதெல்லாம், யூரோப்பில் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம். பட் இந்தியாவுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. பிகாஸ் மேக் இந்தியா ப்ரோக்ராமும், செல்ஃப் ரிலையன்ட்டும், இந்த 20 lakhs core பேக்கேஜ்னால வந்து எக்கானமி பூஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா இது. ஸோ இப்போ எம்ப்ளாயர்ஸ் ஆல்சோ டேக்கிங் மோஸ்ட் ஸ்டெப்ஸ், செக்யூரிட்டி வேஜஸ், சேஃப்டி வேஜ், இதெல்லாம் என்னென்னா இப்போ ஆல்ரெடி வீடியோ மெசேஜ் இந்த ஆல்மோஸ்ட் ஆல் கார்பரேட் கம்பெனிஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஏர்லைன்ஸ் ஆல்சோ. இன்டர்நேஷனல் டெல்லி ஏர்போர்ட்டோ, ஹைதராபாத் ஏர்போர்ட் எப்படி நீங்கள் வந்து எம்ப்ளாய்ஸ் பாசஞ்சர்ஸ் எப்படி டேக் கேர் பண்ணணும். இப்போ கம்பெனிஸ் பார்த்தா ரெகுலர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் 1 month பேக். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தா, ஸோ ஃப்ரம் they are taking pickup from home and drop at home. From home to office till the completion of the job, every stage they are taking steps, sanitary issues, testing, cloth, food and distance, how to operate lift, how to stand in the queue, how to take a food in canteens, everything they as per designed by the government and World Health Organizations. The employers are already taking steps. What are the 33% or 50% guidelines issued, and the guidelines almost everybody is implementing. To the extent they are issued awareness video messages and awareness video clippings to know the public and respect the employees. ஸோ த்ரெட் இந்த பெரிய த்ரெட் வந்து கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜாப் அது சேலரி கட்டு. பட் கிராஜுவலாக போனால் வந்து உங்களுக்கு நெட் இம்பேக்ட் சேலரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அவள் தான் இருக்கும், பெரிய இம்பேக்ட் கிடையாது. அதில் இந்தியாவுக்கு வந்து பெரிய லாஸ் இருக்காது. அதில் டெம்பரரி லாஸ் ஒரு 6 months இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம். தேர் ஆஃப்டர் வில் ரிவைவ். இதில் என்னென்னா கார்பரேட் கம்பெனிஸ் வந்து எவ்ரிபடி இஸ் டேக்கிங் மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் டு டேக் எம்ப்ளாயி கேர், safety, risk and everything. So doesn't matter at all. Almost everybody is aware there's Indian guidelines and World Health Organization guidelines implementing. We hope everything is going smoothly. ரொம்ப நன்றி சார்.
இன்றைக்கி ஒரு லாக்டவுன் பீரியட் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பொருளாதார ஒரு நிலை அப்படின்னு வரும்போது ஒரு பல நிறுவனங்களுக்கு சிஎஃப்ஓவாக இருக்கீங்க, 27 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது அப்படின்ற ஒரு முறையில் இன்றைக்கி தொழில்துறை முடக்கமாக வளர்ச்சியாக என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் சில தகவல்களை எங்கள் நேயர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் எல்லா விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. Yes, Vijay, I'm very happy and I'm so thrilled and privileged to participate this YouTube channel sharing. Being a finance person, I'm so happy to share my views this about the innovative topic COVID, before COVID, during COVID, after COVID. So I'm so happy as a financial person expressed my views to reach the public through your YouTube channel. All the best. Wish you good luck. We'll have many more meetings through your channel. இப்படி எல்லா விஷயத்தையும் என்னோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.